2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் எகிப்தை விட்டு வரும்போது அவர்கள் எந்த யுத்தமும் செய்து எகிப்தை விட்டு வெளியே வரவில்லை. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அந்த தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தபோது எந்த யுத்தமும் அங்கே செய்யவில்லை. அவர்கள் யார் அங்கே போயிட்டு அந்த ராஜ்யத்தின் மக்களோடோ அந்த ராஜாவோடோ அங்கே இருக்கிறதான போர் சேனைகளோடோ யுத்த சேனைகளோடு யாரும் அங்கே யுத்தம் பண்ணவே இல்லை. அந்த காலங்களில் இருந்ததான வல்லரசாகிய ஒரு நாடு எகிப்து, வல்லமை படைத்த ஒரு தேசமாக எகிப்து தேசம் இருந்தது. அந்த தேசத்திலிருந்து ஒரு அடிமையை கூட ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் வெளியே கொண்டு போக முடியாது. ஆனால் தேவன் அங்கே அவர்களுக்காக வேலை செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக அங்கிருந்து வெளியே புறப்பட்டு போகும்படியாக தேவன் கிரியை செய்தார். யுத்தமே இல்லாமல் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தார். பார்வோனும் அவன் சேனைகளும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தபோது அந்த சேனைகளை சிவந்த சமுத்திரத்திலே தேவன் கவிழ்த்து போட்டார். தாவீது சொல்றான், பார்வோனையும் அவன் சேனைகளை சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபை அவர்களுக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்தது. அவர்களை ஒரு சேனையாக தேவன் உருவாக்குகிறார் வனாந்தரத்திலே வைத்து. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் நமக்கு இன்பமாக இளைப்பாறுதல் நிறைந்ததாக மகிழ்ச்சிகரமானதாக தெரிந்த போதிலும் கூட நாம் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்களை தேவன் நமக்கு தரல. இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்மை தேவன் தைரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சாதிக்க வேண்டியதான ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு யுத்த களமாகவே நமக்கு மாறி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் நடக்கிறவர்களாக வாழ்கிறவர்கள், நாங்கள் இந்த மாம்சத்திலே வாழ்கிறவர்களாக நாங்கள் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம யாராகிலும் எதிர்த்து வரும்போது அவன் நம்மை அடிக்கும் போது நாமும் பதிலுக்கு அடித்து ஜெயிக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு காரியமும் போராட்டம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த எரிகோவுக்குள்ளே பிரவேசிக்கணும். அடுத்த மூமெண்ட் அதுதான். இதில் அவர்கள் தோற்று விடுவார்கள். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, முன்னேறி செல்ல முடியாதபடி அடைக்கப்பட்டதை போல் இருக்கிறது. நமக்கு முன்னேறி போகாதபடி இருக்கிறதான பிரச்சனைகள், வியாதியாக இருக்கலாம். நீங்கள் முன்னேறி போக விரும்புகிறீங்க, வியாதி உங்களை விட மாட்டேங்குது. நீங்கள் நன்றாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்கள், செழிப்பாக வாழ நீங்கள் விரும்புகிறீர்கள், ஆனால் தரித்திரமும் பற்றாக்குறையும் வறுமையும் நம்மை முன்னேறி விடாமல் செய்து விடுகிறது. வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளை தெய்வத்தின் பிள்ளைகளாக முயற்சிப்பதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அவர்களை படிக்க வைப்பது போராட்டம், அவர்கள் படிப்புக்கான தேவைகளை சந்திப்பது. அன்றாட உணவுக்கே போராடுகிற மக்கள் இருக்கிறார்கள். பாருங்க, ஒவ்வொன்றிலும் போராட்டங்க. நமக்கு இந்த தடை இயல்பாக இருக்கிறதா, இந்த தடை மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டதா, பிசாசினால் உண்டாக்கப்பட்டதா, அப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, அதை உடைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம சிலரை பகைக்கிறதே கிடையாது, ஆனால் அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள். நாம் செல்லும் வழியில் நமக்கு கண்ணி வைக்கிறார்கள், முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள், நம்மை கீழே இழுத்து விட வகை தேடுகிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி நம்ம கடந்து போகிறது? ஏனென்றால் காரியத்தை பார்த்த உடனே மனம் சோர்ந்து போயிட்டு, அவ்வளோதான், இனிமேல் நம்ம என்னத்தை போராட போகிறோம், பேசாமல் என்ன செய்யலாம், அதிலிருந்து சோர்ந்து போகிறதான இருதயம். எதற்காக போராட்டங்கள்? ஏன் நான் போராடிக்கிட்டு இருக்கணும் இந்த வாழ்க்கையில்? உங்களால் முடியக்கூடிய காரியமாக அது இருக்குமானால்
தேவன் உங்களுக்கு தேவையில்லை. உங்களால் முடியாத விஷயமா இருக்கிறதுனால தான் அதை தேவன் செய்கிறார். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும், நீங்கள் போராடுகிற எல்லா போராட்டங்களும் உங்கள் தகுதிக்கு மிஞ்சினது. உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, 1ஆம் வசனத்தில் அர்த்தம். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நீதியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். இங்கே பாருங்க, சொல்லும் போதே பயமுறுத்துற மாதிரியே சொல்றார். அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லும் போதே கொஞ்சம் லகுவாக சொல்லியிருக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே சொல்லுகிறார், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்து. நாம் சாதிக்க வேண்டியதான எல்லாமே நம் பலத்திற்கு மிஞ்சினது. நாம் தகர்க்க வேண்டிய எல்லாமே, நாம் ஜெயிக்க வேண்டிய எல்லாமே, நாம் சாதிக்க வேண்டிய எல்லாமே நம் பலத்திற்கு மிஞ்சினது. உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகள். நம்முடைய ஆப்போனண்ட்டை எப்படி செட் பண்றார் பாருங்க. தாவீதை கொண்டு சென்று கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்துகிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஆனால் ஜெயித்தது யார்? ஜெயித்தது யாருங்க அந்த இடத்துல? இவன் உங்களை கொண்டுதான் சத்துருக்களை முறியடிக்க போகிறார்.